இந்த சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். எதிர்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். ராஜன் ஐயா, அவனுக்கு டிக்கெட் போடு. படிப்பு எல்லாம் பிசினஸ் வரல, மக்கள் அவ்வளவு போய் மார்பிள் வியாபாரம் பார்க்க சொல்லு. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? எவ்வளவு நாளைக்கு தான் சேகர் பார்ப்போம், எவ்வளவு நாளைக்கு தான் சேகர் பார்ப்போம், எவ்வளவு நாளைக்கு தான் சேகர் பார்ப்போம். பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. ஏன் சார் எல்லாரும் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க? அதையே சார் தயங்கி கேக்குறீங்க. நீங்க இந்த கேள்வி கேட்கணும்னா தலைவர் எங்க எல்லாரையும் கருப்பு சட்டை போட்டு சொன்னாரு. தைரியமா கேளுங்க. சொல்லுங்க, உங்க கட்சி இருக்குதா இல்லையானே யாருக்கும் தெரியல. எங்க உங்களுக்கே மறந்துட போதுன்னு கலர் கலரா சட்டை போட்டு வந்து காமெடி பண்ணுகிறீங்க. எல்லாம் மக்கள் கவனத்தை ஈர்க்கதானே. நேத்து நைட் தலைவர் எங்க கிட்ட மட்டும் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. மேகதாது அணை கற்ற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பிச்சதை பத்தியும் இதே அவையில 1969ல ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? அப்ப அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. அறநிலையத்துறைய அட்டூழியத்துறையா மாத்தி கொள்ளையடிச்சு வயிறு வளர்த்த சேகர்பாபு அவர்கள் இப்ப கோவிலுக்குள்ளேயே ஈஸியா நுழைய முடியாம தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. தம்பி வரிசையில் வாருங்கள். தமிழகத்தில் இறந்து போன செத்து போன பாம்பாக இருந்த காங்கிரசிற்கு தமிழக வெற்றி கழகம் குறைந்தபட்சம் இந்த மேகதாது பிரச்சனைக்காக தங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களை வெளியேற்றினால் தமிழர்கள் நாங்கள் சந்தோஷப்படுவோம். சாம்பார் ஆப்பு எனக்கு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க. வேற அரசு விழாக்கள்ல இப்படி நடக்குமா அப்படின்னா இல்ல ஊத்தி மூடிட்டாங்க. இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். அவங்களுக்கு 107 சீட்டுங்க. உங்களுக்கு 107 சீட்டு தான் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு மேல கொடுக்கல. மெஜாரிட்டி இல்ல உங்களுக்கு. இருங்க, இந்த பை எலெக்ஷன்லாம் வரப்போதும். நக்கல்யா அவனுக்கு 107 சீட்டு தான் இருக்கீங்க. ஒரு காலத்துல நீங்க வெறும் 96 சீட்டு வச்சுதான் ஆட்சியில் இருந்தீங்க. அது யானை பேரம், அது யானை பேரம். இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நடிச்சிக்கலாம். வெக்கப்படலையா? கூடி குறுக வைக்கலையா? திமுகவிலிருந்து வழக்கறிஞர் நண்பர் சரவணன் அவர்கள் பேசினாரு. இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு இவர் வேற கவர்னரை ஓட வரட்டணும். எங்க தமிழ்நாடு மக்களும் உங்களை ஓட விரட்டாங்க. திமுக மைக்ரோஸ்கோப் வச்சு தேர்ற அளவு இருக்குது. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா. இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குடா. என்ன ரெஸ்டா? இவன் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் இருக்குதுடா. சார் இவங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க. விஜய் அவர்கள் எனக்கும் கூட அந்த விமர்சனம் இருக்கிறது. ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி நடந்துக்கிறாரு.
ஆனா மு.க. ஸ்டாலின் ஒரு யூடியூபர் மாதிரி தான் நடந்துட்டு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். சரவணன் அவர்கள் பேசும்போது ஐயோ தாவேகாரங்க, இந்த பாருங்க, இப்ப நான் தாவேகாவை சப்போர்ட் பண்ணி பேசல, சரவணன் பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்கள் தொகுப்புல வெல்லம் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில, அந்த வெள்ளத்துல பள்ளி இருந்தது, அந்த பள்ளி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார். அவர் மீது வழக்கு போட்டு அவருடைய மகன் தீக்குளித்து இறந்து போனார். திமுக பேசலாமா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். வந்துட்டேன். திமுக மேலே எங்களுக்கே ஒரு பரிதாபமாக தாங்க இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த வடிவேலு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்ப்பார். டடுக்குன்னு பார்த்தா கூட இருந்தவங்கலாம் காணாமல் போயிடுவாங்க. ரிசல்ட் வந்துச்சிங்க. வரண்டா சின்னசாமி. சரிடா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் சகோதரி அசோகா கூட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பத்திரிகையாளர்களும் பேசினாங்க. சார் உங்கள் கூட்டணிலாம் சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை சார். இந்த திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டாக்ட் சார், அப்படியே உளி வச்சு உடைச்சா கூட உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. என்ன பேசுனீங்க, அடுத்த செகண்ட் பாருங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இதுல என்னன்னா, பால நிலத்தில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஜனநாயகன் படத்துக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக இல்லை, ஜனநாயகன் படத்துக்கு எதிராக. ஐயோ ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டீங்களா? எப்பா படம் பிடிச்சிருந்தா பார்க்குறாங்க. சரி இவங்க ஏன் பேசுகிறாங்க? இவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்புறம் அவரு கரப்ஷனை பத்தி சொன்னார். அவர் வழக்கறிஞர்ல, நான் சொன்னா நீங்க ஒத்துக்க வேணாங்க. ஜட்ஜா இருந்தவர், உலகத்திலேயே அவனை யாரும் சொன்னதில்லை. இவங்க கரப்ஷன் சாதாரணம் இல்ல, சயின்டிபிக் கரப்ஷன் சொன்னவர் சர்க்காரியா. நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. பாருங்க, நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு பேரத்தலைவரே அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது வந்து பழைய காலம். அது நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல. நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா.